பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் வளைகுடா பற்றி இரண்டாவது மிக முக்கியமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். ட்ரம்ப் இந்த 2 வாரத்துக்குள்ளே இந்த போரை நான் முடிச்சிடுவேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் ஆகுதோ இல்லையோ இந்த போரை அமெரிக்கா முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துடுவோம். நாங்கள் எதுக்காக உள்ளே போனோமோ அந்த 3 முக்கியமான விஷயங்கள், ஈரானுடைய அணு ஆயுதங்கள், ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி, ஈரானுடைய ப்ராக்சி வார் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். ஈரானுடைய கடற்படை எல்லாம் பண்ணியாச்சு, விமானப்படை எல்லாம் பண்ணியாச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வேலையை வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை நீங்கள் பார்த்துக்குங்க. நாட்டோ நாடுகள் நான் கூப்பிடும்போது வரலை, இப்போ நீயாச்சு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணுறதாச்சு. இந்தியா, சைனா போன்ற நாடுகளை இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு, இதில் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள் தான், நாங்கள் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பாதையை நீங்கள் பாதுகாக்கணுமா, என்ன பண்ணணுமா, உங்கள் பஞ்சாயத்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது ட்ரம்ப் பின் வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம தலைப்புச் செய்திகள் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பின் வாங்கி அலறி ஓட்டம், ஈரான் அதிரடி, 50,000 அமெரிக்க வீரர்களை கொன்று குவித்த ஈரான் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்லலாம் தம்ப்நெயில் போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக அனாலிசிஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரம் நாங்கள் ஆப்ரேஷனை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம், அதாவது 14 நாட்கள். ஸோ 14 நாட்கள் அப்படின்றது என்னது, தமிழ் வருட பிறப்பு 14ஆம் தேதி வருது. ஸோ அந்த கணக்கை அவர் சொல்கிறார். 15ஆம் தேதி நமக்கு சித்திரை திருநாள் அப்போ நல்ல நியூஸ் கிடைக்கும் அப்படின்றது நல்லது தான். பட் இவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த மிலிட்ரி ப்ரெஷரை அப்படியே இந்த 2 வாரத்துக்கு வச்சுட்டு இன்னும் ஈரானை எவ்வளோ வீக்கன் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு, இஸ்ரேலோடைய ஆப்ரேஷன்ஸை தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு, அமெரிக்காவுடைய இராணுவத்தை, ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் டிஸ்டர்ப்ட் ஆச்சு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து. இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த போர் முடியுதுன்னு வச்சுக்கோமே, அதாவது ட்ரம்ப் அமெரிக்காவுடைய தாக்குதலை நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோமே, அப்போது உடனடியாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லா கப்பல்களும் அப்படியே பார்த்துட்டு அமைதி புறாவை பறக்க விட்டுட்டு அந்த கடல் பகுதியை கடந்து வருவாங்கன்னா கிடையாது. போர் நிறுத்தம் வேற, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் நார்மல் மோடுக்கு வர்றது அப்படின்றது வேற. போர் நிறுத்தம் அப்படின்றது வேற, ஆயில் ட்ரேட் மற்றும் கேஸ் ட்ரேட் நார்மலைஸ் ஆகிறதுன்றது வேற. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டோரேஜ் 1 மாத காலம் தேக்கப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளோ கச்சா எண்ணெய், கேஸ், இதை முதல்ல அவங்க லோட் பண்ணணும், கப்பல்கள் அங்கே போய் சேரணும், அதுக்கு பிறகு அது லோட் ஆகணும், அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் கிடைக்கணும். இப்போ அந்தந்த நாடுகள் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அவசரமாக வாங்குவாங்க. ஸோ உடனடியாக அந்த விலை அப்படின்றது $70 சரியாது. செகண்ட், அவங்க மீண்டும் ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்கணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய டேமேஜஸை அவங்க சரி பண்ணணும். இப்போ கத்தாரில் பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் LNG கிளாஸ் பிளான்ட்டை தாக்கியிருக்கிறாங்க. அதோடைய சேதத்தெல்லாம் சரி பண்ணணும், இன்சூரன்ஸ் கிளைம்ஸு, 100கணக்கான இது இருக்குது. ஸோ போர் நிறுத்தத்தை ட்ரம்ப், அதாவது அமெரிக்காவுடைய தாக்குதலை ட்ரம்ப் நிறுத்துறாரு 14ஆம் தேதி ஏப்ரல்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா கூட, உடனடியாக நம்ம இயல்பு நிலைக்கு தீர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 6 to 8 வாரம். CSIS என்ற அமைப்போடைய ஸ்டடி படி கிட்டத்தட்ட 2 to 3-4 மாதம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பெசிமிஸ்டிக் இது எஸ்டிமேட் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாத காலம் இது ஆகும் சரியாகிறதுக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டீல் ஃபஸ்ட்டு ஃபீஸ் பண்ணாமல், ஓகே நீ ஒன்று அடி நடிச்சிட்டேன், இப்போ நீ வா என்கிட்ட டீல் பேச, ஒப்பந்தத்துக்கு வா, அதை பண்ணாமல் அமெரிக்காவுடைய மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரை இன்னும் அதிகப்படுத்தாமல், ஏன்னா உள்நாட்டில் இப்போ ட்ரம்ப்புக்கு கடுமையான ப்ரெஷர், நோ கிங் அப்படின்ற அந்த ப்ரொட்டஸ்டில் எதிர்கட்சிகள் ப்ரிடாமினண்ட்டாக போனாலும் ட்ரம்ப்புக்கு பெட்ரோல் டீசலோடைய விலையேற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை டொமஸ்டிக்கில் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தன்னோட நாட்டையும் பார்த்தாகணும், தன்னோட ஆட்சி அதிகாரத்தையும் பார்க்காகணும். ஏன்னா மிட் டேர்ம் எலெக்ஷனில் நவம்பர் 20 இந்த வருடம் 26 வர எலெக்ஷனில் ட்ரம்ப் தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பல்ல பிடுங்கின சிங்கமாக ட்ரம்ப் உட்கார வச்சுருவாங்க. ட்ரம்ப்போடைய அதிரடிலாம் எதுவுமே பண்ண முடியாது 27, 28. ஸோ அப்போது கிளியர் கட்டாக உள்ளூர் அரசியலையும் பார்த்தாகணும். உள்ளூர் அரசியலை பார்க்கும்போது ட்ரம்ப் உடனடியாக பண்ண வேண்டிய விஷயம் பெட்ரோல் டீசல் விலை இறக்குறது. ஸோ 2 வாரத்தில் போர் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த போரை ஆரம்பித்த சர்வ வல்லமை படைத்த அமெரிக்கா அமெரிக்காவுடைய அதிபர் இதை சொல்றாருன்னா மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது அமெரிக்காவில் கம்மியாகவும்
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கம்மியாகும். ஸோ ஒரு எக்ஸிட் இருக்கு. அப்போ ஈரான்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க? தோத்துட்டாங்களா? கிடையாது. பேக் எண்டில் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை அடுத்தடுத்து பேசி இது பண்ணணும். அதே மாதிரி இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலை. ஸோ இஸ்ரேலை வச்சு எப்போ வேணாலும் அவங்க தாக்க முடியும். இப்போ யுஏஇ மற்றும் சவுதியும் முன்னுக்கு வராங்க. ஸோ இந்த 3 நாடுகளை ஃப்ரண்ட் லைனில் வச்சுட்டு ஒருவேளை ஈரான் மீண்டும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஏதாவது வாலாட்டினாலோ இல்லை இந்த நாடுகளை தாக்கினாலோ பதிலுக்கு அந்த அளவுக்கான தாக்குதல், ஒரு ட்ரோனுக்கு ஒரு ட்ரோன், ஒரு ஏவுகணைக்கு ஒரு ஏவுகணைன்ற அளவுக்கு ஒரு கேலிபிரேட்டட் ரெஸ்பான்ஸை கொடுத்து அதே சமயம் பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணத்துக்கு இவங்க கொண்டு போகிறது தான் இப்போ அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இப்போ சிஎஸ்ஐஎஸ் உடைய ஒரு மிக முக்கியமான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கலாம், அவங்களுடைய மிலிட்ரி பவரை பொலிட்டிக்கல் அவுட்கம்மாக மாற்ற முடியுமா இல்லையா தான் கேள்வி. பொலிட்டிக்கல் அவுட்கம் தான், அரசியலில் என்ன முடிவு வேணுமோ அந்த முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவி தான் அந்த நாட்டுடைய இராணுவம். ஸோ இவங்க எவ்வளோதான் பவர் வச்சுருந்தாலும், எத்தனை முறை இவங்க ஈரானை தாக்கினாலும் அதை பொலிட்டிக்கல் அவுட்கமாக மாற்ற முடியுமா அப்படின்றத மிக முக்கியமானது. அதே மாதிரி ஹார்மூஸ் நார்மலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா தன்னுடைய சண்டையை நிறுத்திட்டு வெளியில் போகும் பொழுது டிட்டரன்ஸு, ஆக்சஸ், ரீஜனல் ஆர்டரில் வச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோம், இந்த 4 விஷயத்துக்காக அடிச்சு நொறுக்கிட்டோம், நாம் வெற்றி பெற்று வெளியில் வந்துட்டோம். ஸோ அதுக்கான பில்டப்பை இப்போ அமெரிக்கா கிளியர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இப்போ யார் ரெகுலரைஸ் பண்ணுவா? இப்போ இந்த அமெரிக்கா படைகள் திரும்ப போன பிறகும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா உலக நாடுகள் அனைத்தும், குறிப்பாக ஆசிய நாடுகள், இந்தியா, சைனா போன்ற பெரும் நாடுகள் அனைத்தும் ஈரானுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றது ஈரானுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? செலக்டிவாக சீனாவுடைய கப்பல்கள் மட்டும் அலோவ் பண்ணுறோம், இந்தியாவுடைய கப்பல்களை மட்டும் அலோவ் பண்ணுறோம், ஜப்பான், தென்கொரியா அப்படின்ற போது இந்த நாடுகள் கிட்ட கச்சா எண்ணெய் மீண்டும் வந்துருச்சுன்னா இந்த நாடுகள் அதை ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக மாற்றி மிச்ச நாடுகளுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக அது எதுக்காக அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை இவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்களோ இல்லை தடை பண்ணுறாங்களோ அந்த அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபீட் ஆயிரும். அதே மாதிரி பாருங்க, இந்த 2 வாரம் கிளைம் அப்படின்றது ஏப்ரல் 14 உதாரணம் எடுக்கிறோம். ஒருவேளை நீங்க போர் நிறுத்துச்சு அப்படின்னா இந்த டிராஃபிக் நார்மலைஸ் ஆகிறதுக்கு 6 to 8 வாரம் ஆகும். அப்போ மே டு ஜூன், ஜூன் 1ஆம் வாரம் 2ஆம் வாரத்துல தான் உலகம் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வரும். ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்க கியூ, அங்கே உள்ள இருக்கக்கூடிய கப்பல்கள் வெளியில வரணும், இங்கே அன்லோட் பண்ணணும், திரும்ப போகணும், அந்த சைக்கிள் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸு ஒரு 100 பஸ் அங்கேருந்து இங்கே வரும், 100 பஸ் இங்கேருந்து அங்கே போகும். இப்போ 200 பஸ்ஸும் கோயம்புத்தூரில் இருந்துச்சுன்னா என்னவாகும்? ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்வேர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விவேக் திவேதி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரம் அப்படின்றது இந்த ப்ரொடக்ஷனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆயில் இதில் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ இவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொந்த நாட்டுக்கு போயிருக்காங்க, சில பேர் வெளில போயிருக்காங்க, மீண்டும் அவங்க வரணும், அங்கே இன்ஃப்ரா டிஸ்டர்ப் ஆகிருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற போது 2 மாத காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிபர் சொன்னதுனால மட்டும் இங்கே உடனடியாக எதுவும் மாறிடாது. இதில் இருக்கக்கூடிய டேங்கர் ஆப்ரேட்டர்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, அங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸு, கமாடிட்டி ட்ரேடர்ஸு, இவங்க எல்லாமே பர்செப்ஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. ஐயோ நாளைக்கு மீண்டும் இவங்க தாக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அமெரிக்க அதிபர் சொல்கிறதுனால மட்டும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் அமைப்போடைய எச்சரிக்கைப்படி இது கம்ப்ளீட்டாக ரொம்ப நாள் இது க்ளோஸ் ஆகியே இருந்துச்சு அப்படின்னா குவைத் மற்றும் ஈராக் அப்படின்றது ப்ரொடக்ஷன் நிறுத்ததை தவிர ஒரு வழியே கிடையாது. ஏன்னா ஆயிலை எடுத்து உற்பத்தி செஞ்சு நீங்கள் எங்கே கொடுப்பீங்க? கடலை கொண்டு போய் கொட்ட முடியாது இல்லைங்களா? அப்போது ஒரு 5 மில்லியன் பேரல் பெர் டே அப்படின்றது சப்ளைலேருந்து காணாமல் போயிடும். சப்ளைலேருந்து இது காணாமல் போச்சுனாக நாளைக்கு அந்த ட்ரேடு ரீஇன்பர்ஸ் நார்மலைஸ் ஆனால் கூட கச்சா எண்ணெயோடைய விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அதை ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றியை கிளைம் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாத்தையும் இழந்தோம், ஆனால் எங்கள் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தலை, ஆட்சி மாற்றத்தை நாங்கள் காப்பாற்றிட்டோம்ட்டு. பட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு உள்ள இருக்கக்கூடிய டைம் பாம். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஈரானுடைய கரன்சி எடுத்துகிட்டு போய் நீங்கள் $1 வாங்க முடியும். இப்போ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18
இப்போ இன்னொரு 50% பண இழப்பீடு அதை வந்து செஞ்சிருக்கு. அவங்களோட 5 முக்கியமான பேங்க் இப்போ திவாலாகக்கூடிய நிலைமையில இருக்கு. சைனாலேருந்து வரக்கூடிய பொருட்கள் பெரிய தட்டுப்பாடில் இருக்கு. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு, மருந்து, குடிநீர் கூட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ இந்த வார் அமெரிக்கா நிறுத்துறாங்க, தாக்குதல் நிறுத்துறாங்க அப்படின்ற போது ஈரானுக்கும் உள்ள போய் அவ்வளோ கட்டமைப்புகளை சீரமைக்கிறதுக்கு, மக்களோட அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை சரி செய்யறதுக்கு காலமாகும். இதுக்கு நடுவில் அமெரிக்கா பொருளாதார தடையை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கம் தப்பிச்சுக்கும் வெளியில இருக்கக்கூடிய ப்ரெஷரை. பட் உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரை இவங்களால எவ்வளவு சமாளிக்க முடியும் தெரியும். ஏன்னா IRGCக்கு முதல்ல இருந்த வலிமை இல்லை. ரெண்டாவது, இப்ப ஹயத்துல்லா அங்க இருக்கக்கூடிய இமாம்ஸ் மத தலைவர்கள்கிட்டயுமே இந்த ஆட்சி கண்ட்ரோல் இல்லை. இது கம்ப்ளீட்டா ராணுவ ஆட்சியா மாறி இருக்கு. இதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. முஸ்தபா அலி உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு கூட இப்ப யாருக்குமே தெரியாது. IRGC அவர் சொன்னதா சொல்லி கொடுக்கக்கூடிய அறிக்கையை அவங்களுடைய தேசிய ஊடகம் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து முடியதா தெரியல. கல்ஃபில் இருக்கக்கூடிய அரசுகள் குறிப்பாக சவுதி, கத்தார் போன்ற நாடுகளுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. இப்போ ஒரு பாம்பை முழுசாவும் அடிச்சு கொள்ளலை, அதை அற உயிரோட இருக்கு, திரும்பவும் வந்து நம்மளை கடிக்க வரும்ன்ற நிலைமையில தான் இவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த நாடுகள் ஒரு கூட்டமைப்பை வச்சு ஈரானை வீழ்த்தணும்னு ட்ரை பண்ணால் அதுவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அசிமெட்ரிக் வார்ஃபேர்ல வல்லமைன்றது இந்த நாடுகளுக்கு கிடையாது. ஸோ இன்னைக்கு இவன் அமெரிக்கா இந்த போர்ல இருந்து வெளியே ஏறினாங்க அப்படின்னா இது ஃபியூச்சர்ல அடுத்த வருஷம் மீண்டும் ஒரு போரை இன்னும் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு பைபாஸ்லாம் பண்ணிட்டு உக்ரைன் ரஷ்யா போரை முடிச்சுட்டு மீண்டும் இந்த போரை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கமாவை தவிர மிடில் ஈஸ்ட்ல, அதை குறிப்பாக மிடில் ஈஸ்ட் நம்ம சொல்றதுக்காட்டு அது தவறு. ஏன்னா எல்லாரும் பயன்படுத்தி நானும் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து டிப்பிக்கலாக பிரிட்டன்காரர்கள், பிரிட்டிஷார்கள் அவங்க ஜன்னலை திறந்து பார்த்துட்டு இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட் நாங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஆசிய பகுதி. ஸோ மேற்காசியாவில் இது நிரந்தர ஒரு அமைதியை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வராது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீட்டைல் ஃபியூவல் ஷாக்கை இம்மிடியட்டாக நம்ம வந்து ஓரளவுக்கு தாங்கினா கூட ஃப்ரைட்டு, இன்சூரன்ஸு, ரிஃபைனரி மார்ஜின், ஏவியேஷன் காஸ்ட் இது எல்லாமே இந்த காலாண்டு ஜிடிபிலையும் சரி வரக்கூடிய Q2லையும் சரி கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே மாதிரி ஹவுத்திகளையும் நம்ம மறந்துட முடியாது. இப்போ பாபல் மண்டபில் இன்னொரு நேரவு பகுதி, அது வழியாக நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வருது. இந்த இடத்துல ஹவுத்திகள் ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய கடற்படை இந்த இடத்துல நேரடியாக ஹவுத்திகளை எதிர்க்கிறத தவிர ஒரு வழி இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ இப்போ ஈரான் கூட நேரடியாக ஒரு இதத்துக்குள்ளே போகாமல் பாபல் மண்டபில் இந்தியாவுடைய கப்பல்கள் தாக்கப்பட்டுச்சு ஒரு வேலை அப்படின்ற பட்சத்தில் ஹவுத்திகளை நோக்கி எல்லா நாடுகளும் திரும்பக்கூடிய ஒரு இதுவுமே இருக்குது. இது எல்லா சினாரியோவுமே ஒரு வகையில் இதில் லாபம் அடையக்கூடிய நாடு, மிலிட்ரி ரீதியாகவும் சரி, பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்லையும் சரி, இந்த இடத்துல ஒரு வகையாக கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேலை தான் நம்ம சொல்லணும். இப்போது 3 சினாரியோ இருக்குது. நியர் டேர்ம் சினாரியோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான அமைதின்னு இல்லாமல் ஓரளவுக்கு டிஎஸ்கலேஷன், இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமான தாக்குதல், அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸோடைய தாக்கம் அப்படின்றது அப்படியே படிப்படியாக கம்மியாகி ஈரான் இப்போ ஒன்று அப்போ ஒன்றுன்னு சொல்லி மிசைல்ஸ் அனுப்புறது, இஸ்ரேல் பதிலுக்கு தாக்குறது, திடீர்னு வந்து இவங்க கப்பலை அனுமதிப்போன்னு சொல்கிறது இல்லை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தலைப்புச் செய்தியாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். செகண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அம்பிகுவிட்டி, இது என்ன நடக்கும்னு சொல்லி யாராலையும் கணிக்க முடியாது. இதுதான் ட்ரம்ப்புக்கு தேவை. 2 வாரம் நான் உன்னை தாக்கல, நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி த்ரெட்டை இவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஈரானை தாக்காமையே அந்த வழியை ஏற்கனவே அவங்க உணர்த்தியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு இடத்துல ரெஜிம் சேஞ்சுக்கு உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு மெத்தடை இவங்க கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒஸ்கேஸ் சினாரியோ நடக்கக்கூடாத விஷயம் என்னன்னா, அமெரிக்கா எக்கடோ போங்கன்னு கிளம்பி போயிட்டு ட்ரம்ப் சொல்கிறத அப்படியே அவர் செஞ்சார் லிட்டரல் மீனிங்கில். அப்படின்ற போது ஹவுத்திகள் அந்த பக்கம் ஒரு இதை வந்து பில்டப் பண்ணி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் சரி, அல் மண்டப் ரெண்டுத்தையுமே சோக் பண்ணுறாங்க. அப்படின்ற போது இல்லை இந்த இடத்துல போகிறவங்கலாம் எங்கிட்ட காசு கட்டிட்டு தான் போகிறாங்க அப்படின்ற போது இது உலக பொருளாதாரத்தின் மீது கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்போ இந்தியா, சீனா போன்ற நாடுகள், ஏன்னா சீனா அவங்களுக்கு கூட்டாளியாக இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகள் ஒரு கூட்டமைப்பை எடுத்து பேச்சுவார்த்தையின் மூலியமோ இல்லை நம்மளுடைய கூட்டு கடற்படையை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வச்சு
இந்த பேசேஜை ஃப்ரீயாக வைக்கிறதுக்கான வேலை அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த 3 வாய்ப்பில் எது நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பட் பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இறுதிக்குள்ளே இந்த போர் ஓரளவுக்கு முடியக்கூடிய சூழ்நிலையை இப்போ நான் பார்க்குறேன். வளைகுடாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக ட்ரோன் தாக்குதல், மிசைல், இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத, மனிதன் பார்க்கக்கூடாத நிகழ்வுகள். பட் கால சூழ்நிலையும் அதிகம் பார்க்கும். லெட்ஸ் ஸ்டே ஸ்ட்ராங். கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் இது முடிவுக்கு வரும்னு நம்புவோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.